ஹலோ காய்ஸ், வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் தார ஆதரவும் அன்பும் தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் ஆதரவுகளை தந்து கொண்டிருங்கோ. சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? அங்கே பார்ப்போம். எங்கே இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, நாவாந்துறையில் மக்கள் எல்லோரும் ரோட்டுக்கு வந்துடணும் என்று சொல்லி பயப்படாங்கோ. ஏன் ரோட்டுக்கு வந்து நிற்கணும், ஏன் இந்த செலிப்ரேஷன் என்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அண்மையில் இலங்கையில் இருக்கிற கழகங்களுக்கு இடையிலான உதைபந்தாட்ட போட்டி நடந்திருக்கு. அந்த போட்டியில் சென்ட் மேரிஸ் கழகம் வந்து வெற்றி கிட்டியிருக்கு, இலங்கையிலேயே முதலாவது இடம். இந்த போட்டி எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், வெளிநாட்டில் இருக்கிற வீரர்களையும் ஏலத்தில் எடுத்து இங்கே உள்ளூர் பிளேயர்ஸையும் வச்சு கொண்டு தான் இந்த போட்டி நடந்திருக்கின்றது. இறுதியாக கொழும்பில் இருக்கிற ஒரு அணியோட சென்ட் மேரிஸ் கழகம் வந்து மோதி அவர்கள் வென்றிருக்கிறார்கள். 10 அணிகள் மோதி இருக்குது. அதில் முதலாவது வாரன்றது அந்த ஊரே இன்றைக்கு கொண்டாடுறதாக காணப்படுது. பாருங்கள், அந்த ஊரில் இருக்கிற சிறியவர்கள் முதல் பெரியவர்கள், ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி எல்லாருமே இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. சொல்லி எல்லாருமே இந்த வெற்றி கழிப்பை வந்து மிகவும் ஆரவாரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், வெடியெல்லாம் கொளுத்தி தொடர்ச்சியாக அந்த வீரர்களை அழைத்து வருகின்ற அந்த செயற்பாட்டை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கு. நாவாந்துறை என்று சொல்லி சொன்னால், அது ஃபுட்பாலுக்கு ஒரு பேர் போன கிராமம். அந்த கிராமத்தில் இப்படி ஒரு நிகழ்வு, அதுவும் ஒரு பெரிய ஒரு கப்பை அடிச்சிட்டு வந்து அந்த ஊர் மக்கள் அவர்களை வரவேற்கின்ற அந்த நிகழ்வில் பார்க்கின்ற பொழுதே உண்மையாக ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. இது ஒரு வடக்கு மாகாணத்துக்கே கிடைத்த ஒரு பெரிய ஒரு வெற்றி. இன்றைக்கு எத்தனையோ பேர் வேறு வேறு திசைகளில் சென்று கொண்டிருக்க, ஆனால் ஒரு கிராமம் ஒரு விளையாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்து அந்த விளையாட்டிலே வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அந்த வெற்றியை ஊரே கொண்டாடுதுன்னு சொல்லி சொன்னால், அது அந்த கிராமத்தின் ஒற்றுமையை காட்டுது. அப்போ இப்படி ஒற்றுமையான கிராமங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அப்போ ஒற்றுமையான கிராமங்கள் உருவாக்கப்படுவது மட்டுமன்றி, விளையாட்டுத்துறையில் இளைஞர்களை நாங்கள் ஈடுபடுத்துகின்ற பொழுது தேவையற்ற பிரச்சனைகளில் இருந்து சிறுவர்களையும் இளைஞர்களையும் நாங்கள் காப்பாற்ற முடியும். உண்மையாகவே பாருங்கள், இவ்வளோ அந்த பெரிய கப்பை தூக்கி கொண்டு வரைக்க அவர்களுக்கு ஒரு எல்லை கடந்த சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும். அந்த சந்தோஷத்தோடு நானும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஜாய் தஸ். பாய்.